கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல ரொம்ப விசேஷமான இந்த வால்யூம் ஸ்டடியிலேயே ரொம்ப விசேஷமான ஒரு தலைப்புக்குள் நாம் தியானிக்க போறோம். ஸோ பாடத்தோட தலைப்பு நம்ம வால்யூம்ல நம்ம பார்க்கும்போது தமிழ்ல வாசிக்கலாம். யுகங்களின் திட்டத்தை காண்பிக்கும் வரைபடத்தின் விளக்கம். ஓகே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடைய வரைபடம் இருக்கு இல்லைங்களா, டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ். ஸோ அந்த வரைபடத்தை குறித்து நம்ம கம்ப்ளீட்டா வால்யூம் ஸ்டடியில நம்ம தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படின்னு சொல்லும் போதே அதுல ரொம்ப விசேஷமான ஒரு தன்மைகள் அதுல இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறித்து பார்க்கும் போது, கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மறைப்பொருளா இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னன்னு பார்க்கும் போது இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் தான். அது நமக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, ரொம்ப எளிமையா ஒரே ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு வரைபடத்துல அவருடைய தெய்வீக திட்டம் முழுவதும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா காமிச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறாரு, சகோதரர் டேவிட் டொரைன் அப்படின்னு. அந்த சகோதரர் ரொம்ப எளிமையா இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பத்தி அவர் சொல்லும் போது, நீங்க பைபிள்ல இருக்கக்கூடிய 66 புத்தகத்தை நீங்க காமிங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படிதான் அதை காமிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடைய வரைபடத்தை பார்த்தாலே போதும். தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடைய வரைபடம், இந்த சார்ட் ஆஃப் ஏஜஸ் பார்த்தாலே போதும். இந்த சார்ட் பார்த்தாலே போதும். 66 புத்தகம், பைபிள்ல இருக்கக்கூடிய 66 புத்தகம் இதுக்குள்ள அழகா அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது பொருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அந்த விதத்துல இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துடைய வரைபடத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது இது ஏன் முக்கியம், இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுட்டு இந்த பாடத்துக்குள்ள போலாம். கண்டிப்பா இந்த ஒரு பாடத்தை ஒரு டிஸ்கோர்ஸ் போலவோ இல்ல வால்யூம் ஸ்டடியில இருக்கிறது அப்படியே கருத்துக்கள் போலவோ சொல்ல முடியும். ஆனா நான் எதிர்பார்க்கறது என்னன்னு பார்க்கும்போது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சமும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா அது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை இந்த ஒரு ஸ்டடியில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், முக்கியமான ஒரு என்ன சொல்றதுங்க பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளா இருக்கக்கூடிய உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த கடைசி காலத்துல தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சாதான் இந்த அழைப்பை நம்ம உறுதியா நம்ம நிறைவு செய்ய முடியும். ஸோ ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த டிவைன் பிளான் சார்ட், இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது, முதலாவது ரசலுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம், வாசிக்கிறோம். வாசிச்சு முடிச்ச பிறகு அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு புரிதல் ஏதாவது 1-2 வார்த்தைகள் நீங்க சொன்னா போதும். இது ஒரே கிளாஸ்ல முடிச்சிடலாம். பட் ஒரே கிளாஸ்ல நம்ம முடிச்சா இவ்வளோ நாள் நம்ம வால்யூம் ஸ்டடி நம்ம என்ன பண்ணோம்னு கண்டிப்பா சகோதர சகோதரிகளுக்கு புரியாத போயிடும். அதனால என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு பேராகிராஃப் படிக்கவும், கவனமா கேளுங்க. அந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ நீங்க சொல்லுங்க. ஒருவேளை அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்தா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதுல எனக்கு ரொம்ப ஒத்தாசையா எனக்கு யாருடைய சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, நம்மளுடைய சகோதரர் கிறிஸ்டி அவர் இருக்கிறார் நம்ம மத்தியில, அவருடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. பிளஸ் மூத்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறாங்க, அவங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம இது பண்ணலாம்.
சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, தேவனுடைய தெய்வீக திட்டத்துடைய வரைபடம். இந்த ஒரு அதிகாரம் வந்து 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. வால்யூம் ஸ்டடில 12ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் தமிழ்ல நம்ம வாசிக்கும் போதுங்க 275. 275வது பக்கம் இருக்கு. 275வது பக்கம். ஒருவேளை நீங்க வால்யூம் ஸ்டடிய திறக்கலன்னா, இன்னைக்கு நீங்க திறந்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல வந்து 219, 219. ஸோ இந்த ஒரு சாப்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா, முதலாவது சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு பேராகிராஃப் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய புரிதலை நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம வாசிக்கலாம். உலக ரட்சிப்புக்காக தேவன் ஏற்பாடு செய்திருக்கும் தெய்வீக திட்டத்தின் விளக்கப்படத்தை இந்த புஸ்தகத்தின் கடைசி பக்கத்தில் இணைத்திருக்கிறோம். இதன் மூலம் தேவனுடைய திட்டத்தின் படிப்படியான முன்னேற்றத்தையும் மனுஷ சுபாவத்திலிருந்து தெய்வீக சுபாவத்திற்கு மறுரூபம் அடைய எடுக்க வேண்டிய படிப்படியான நடவடிக்கைகளையும் கண்களின் மூலம் சிந்தைக்கு உதவி புரிய நாங்கள் நாடியிருக்கிறோம். சரி, இதுதான் ரசல் கொடுத்த விளக்கம். ஒருவேளை இந்த விளக்கத்தை புரிஞ்சவங்க ரசல் என்ன சொல்ல வர்றாரு, நீங்க உங்களோட கருத்தை சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. உலக ரட்சிப்புக்கான தெய்வீக திட்டத்தை பத்தி தேவன் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து நம்மளுக்கு விளக்கமா நாம புரிஞ்சுக்கிற வகையில சகோதரர்கள் வந்து ஒரு வரைபடமா அதை நம்ம கண் முன்னால காண்பிச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை சேர்ந்திருக்காங்க. இதுல வந்துட்டு மனித சுபாவத்திலிருந்து தெய்வீக சுபாவத்துக்கு நாம் எப்படி மாற போறோம் என்பதை படிப்படியா காண்பிக்கிறது தான் இந்த வரைபடம் அப்படின்றத இந்த ஓகே. ஸோ அது உங்களுடைய புரிதல். ஸோ வேற யாராவது நீங்க முயற்சி பண்றீங்களா? இந்த தெய்வீக திட்டத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், இல்ல சிறப்பம்சம் என்ன? சொல்லுங்க. இந்த தெய்வீக திட்டத்துல கேக்குதா பிரதர்? கேக்குதுங்க, சொல்லுங்க. இந்த 3 உலகத்தை குறித்து அது தெய்வீக திட்டத்துல அதோடைய தேவனுடைய பிளான் இருக்கு. வெரி குட். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 உலகத்தை பத்தியான தேவனுடைய பிளான் இருக்கு. வெரி குட். வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? அப்பா சொன்னா கூட பரவாயில்லைங்க. எஸ், சொல்லுங்க. அதாவது இந்த ஒரு சின்ன பேசேஜ்ல இந்த சம்மரி ஆஃப் த ஹோல் பைபிள இந்த பேசேஜ்ல அடங்கியிருக்கு. வெரி பியூட்டிஃபுல். அதாவது பைபிளோடைய சுருக்கம் வந்து இந்த ஒரு பேசேஜ்ல என்ன இருக்குன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேரால பொருந்திருக்கு. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? வெரி குட். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய 3 சகோதரர்கள். சொல்லுங்க பார்த்திபன், சொல்லுங்க. தேவன் நம்மள படிச்சது முதல் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார், அது நம்முடைய அழைப்பு என்ன என்பது இந்த சார்ட் காட்டுது பிறகு. வெரி குட், வெரி குட், பியூட்டிஃபுல். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையா 4 சகோதரர்களும் வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேரா குறித்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க விளக்கு கொடுத்தாங்க. இந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பைபிளோடைய சுருக்கம். முதல் விஷயம், உலகங்கள் 3 உலகத்தை பத்தியான ரகசியம், நம்மளுடைய அழைப்பு என்ன, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேரால ரசல் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, மனுக்குலத்துக்கான ரட்சிப்பு. இந்த மனுக்குலம் அவருடைய ரட்சிப்பின் திட்டம் வந்து இந்த ஒரு தெய்வீக திட்டத்தோடைய வரைபடத்துல இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது நம்ம கண்ணுக்கு பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளா சகோதரர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சார்ட் வடிவத்துல அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
மூன்றாவது நம்ம பார்த்திபன் பிரதர் சொன்ன மாதிரி நம்மளோட அழைப்பு, நம்ம மாம்ச சுபாவத்திலிருந்து தெய்வீக சுபாவத்துக்கு நம்ம கடந்து போறோம் இல்லைங்களா? அந்த அழைப்பு பற்றியான ரகசியம் என்ன என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது இந்த சார்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரே பேராகிராஃப் தான். நம்ம சகோதரர்கள் எல்லாம் சேரும் போது அருமையான விளக்கம் இதுல வருது நம்ம. சரி, 2வது பேராகிராஃப் கவனிங்க, சகோதரி வாசிப்பாங்க. முதலாவது 3 பெரிய காலப்பகுதிகள் உலகமாகிய A, B, C என்பவை குறித்து பார்ப்போம். இதில் A மனுஷனுடைய சிருஷ்டிப்பு முதல் ஜலப்பிரளயம் வரை, 2வது B ஜலப்பிரளயம் முதல் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது துவங்கப்படும் 1000 வருட ஆட்சி வரை, 3வது C அல்லது கிறிஸ்துவின் 1000 ஆண்டு ஆட்சி துவக்க முதல் யுக யுக வரையிலும் முடிவில்லா காலங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். ஸோ நம்மளுடைய சகோதரர் கிளின்டன் பேர் சொன்ன மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எவ்வளவு உலகம் இருக்குன்னா 3 உலகம். அந்த 3 உலகத்தை தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எப்படி பெதரசல் பிரிக்கிறார்? எப்படி பெதரசல் பிரிக்கிறார்? யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? முதலாம் உலகம் அப்படின்னு சொன்னா பாருங்க, வரைபடத்துல ஏ அப்படின்னு காமிக்குது, ஏ இல்லைங்களா? சோ இந்த முதலாம் உலகம் எந்த காலம் வரை, எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரை. அதே போல 2ஆம் உலகம் எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரை. 3வது உலகம் எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரை. ட்ரை பண்ணுங்க. முதலாம் உலகம் Okay, சொல்லுங்க. ஆதாம் முதல் பிரளயம், ஜலத்து இருக்கும், ஜலம் இருக்கும், ஜலப்பிரளயம். தண்ணி ஓகே, தண்ணி இருக்கும். சரிங்க, குட். அதுவரை. ஓகேங்க. 2ஆம் உலகம் நோவா முதல் இயேசு கிறிஸ்து வரை 2ஆம் உலகம், 2வது உலகம். ஓகே. வரை. 3வது உலகம் இயேசு கிறிஸ்து 2ஆம் யுகத்துக்கு வரை. ஓகே, வெரி குட். 2ஆம் வருகை வரை. சரிங்க. 3வது உலகம். ஓகே. சோ நம்மளுடைய கிளின்டன் பிரதர் வந்து அழகா அந்த ஒரு காரியத்தை சொன்னார். வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஓகே. சோ நம்மளுடைய கிளின்டன் ஓகே பிரதர், சொல்லுங்க. ஆதாம் முதல் நோவா வரை பிரதர் ஃபர்ஸ்ட் உலகம். ஓகே. நோவாவிலிருந்து சுவிசேஷ யுகம் பிரதர் 2ஆம் உலகம். அதுல சுவிசேஷ யுகத்து 2ஆம் உலகத்திலே ஈத யுகம் சுவிசேஷ யுகம் ரெண்டும் சேர்ந்து வருது பிரதர். ஓகே. அப்போ 3ஆம் உலகத்துல மேசியாவுக்கும் இப்போ அதான் 1000 வருட அரசாட்சி நடந்துட்டு இருக்குது. வெரி குட் பிரதர், நைஸ். ஸோ இப்போ பிரதர் வந்து அதை ஒரு டீட்டெயிலாக உள்ள கொடுத்தாரு. சரிங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். பிரதர் ரசல் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கிளின்டன் பிரதர் வந்து அதை கரெக்டாக அவர் சொன்னார். முதலாம் உலகம் இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஏ, எனக்கூடிய அந்த ஒரு முதலாம் உலகம் அது எங்க துவங்குதுன்னு பார்க்கும்போது நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஆதாமுடைய சிருஷ்டிப்பு, மனுஷனுடைய சிருஷ்டிப்பு துவங்கி அந்த அந்த ஜலம் இருக்கும் இல்லைங்களா? அந்த நோவா வந்து அந்த ஜலத்தினால் முதலாம் உலகம் தேவன் அழிச்சு போடுற வரைக்கும் அது என்னன்னு பார்க்கும்போது முதலாவது உலகம். ஒரு சின்ன கேப் இருக்கு பாருங்க நடுவில், ஃப்ளட்னு அந்த ஜலம் இல்லைங்களா? ஸோ அந்த ஜலத்திலிருந்து அந்த ஜலப்பிளேயர்லேருந்து எங்க வருதுன்னா கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை வரை, செகண்ட் அட்வென்ட் வரைக்கும் அது எந்த உலகம்னு பார்க்கும்போது 2வது உலகம். ரிசல்ட் ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அந்த ஜலத்திலிருந்து கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகை எப்போ சம்பவிக்குதோ அப்ப வரைக்கும் இந்த பூமி எந்த உலகத்துல இருக்கும்னா 2வது உலகம். சரி, கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் வருகையிலிருந்து யுகாயுகத்துக்கு அது எந்த உலகம்? 3வது உலகம்.
சரிங்க. ஸோ இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஏதாவது நம்ம வாசிக்க விஷயம் இருக்கா இதுல பார்க்கும்போது? கண்டிப்பா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10 மற்றும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும் செய்தார். ஆமாங்க. இது நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு 3ஆம் உலகத்துக்கு ரசல் கொடுக்கக்கூடிய விளக்கம். சரி, தொடர்ந்து வாசிங்க வால்யூம்ல. இந்த 3 உலகங்களும் வேதாகமத்தின் அடிப்படையில் எடுத்தாளப்படுகின்றன. ஏ அப்பொழுதிருந்த உலகம் என்றும், பி தற்போதைய உலகம் என்றும் நாம் கர்த்தராலும் இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்ற பவுல் அப்போஸ்தலனாலா இப்போதிருக்கிற வானங்களும் பூமி என்று அப்போஸ்தலன் பேதுருவினாலும் அழைக்கப்பட்டுள்ளது. சி இனி வரவிருக்கிற நீதி வாசமாயிருக்கும் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இனி வர இருக்கிற உலகமானது தற்போதைய பொல்லாத பிரபஞ்சத்திற்கு நேர்மாறாக இருக்கின்றது. தற்போதைய உலகில் தீமை ஆட்சி செய்து நீதிமான்கள் துயரப்படுகிறார்கள். ஆனால் இனி வர இருக்கிற உலகில் இந்த நிலைமை தலைகீழாய் மாற்றப்படும். நீதி ஆட்சி செய்து தீமை செய்வோர் துன்பப்படுவார்கள். இறுதியாக தீமை முற்றிலும் அழிக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம வாசிச்ச இந்த பகுதி பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. சரி, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க முயற்சி பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த உலகம், சரிங்களா? அது எந்த உலகம்? யாராவது பதில் சொல்ல முடியுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த உலகம், அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுற வண்ணமாக இதுக்கு முன்னாடி எந்த உலகம் இருந்துச்சு? 3 உலகத்துல எந்த உலகம் இருந்துச்சு? சொல்லுங்க, பரவாயில்ல, சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. முதல் உலகம் பிரதர். முதல் உலகம். சரி, இப்ப இருக்கக்கூடிய உலகத்துக்கு பைபிள் என்ன வார்த்தை பயன்படுத்துது? இப்ப இருக்கிற உலகம் பொல்லாத உலகம். இப்ப இருக்கக்கூடிய உலகத்தோடைய பேரு பொல்லாத பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய உலகம் அது என்ன? நீதி வாசம் செய்யும். வெரி குட். நீதி வாசம் செய்யக்கூடிய உலகம். வெரி குட். சோ சிஸ்டர்ஸ்க்கு யாருமே இல்லைங்களா? சிஸ்டர்ஸ், ஓகே. ஸோ சகோதரர் ரொம்ப கிளீனா சொன்னாங்க. முன்னையில் இருந்த உலகம் அது முதலாவது உலகம். இப்ப இருக்கக்கூடிய உலகம் அது எப்படி இருக்குங்க? பொல்லாத உலகம். வரக்கூடிய உலகம் அது நீதி வாசம் செய்யக்கூடிய உலகம். ஸோ ரெசலிங்க கொடுக்கும் போது இப்ப இருக்கிற உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீதிமான்கள் துன்பப்படுவாங்க, அநீதிமான்கள் ஆளுகை செய்வாங்க. எப்போ? இந்த 2ஆம் உலகத்துடைய முடிவுல. ஆனா வரக்கூடிய 1000 வருஷ அரசாட்சியில தேவனுடைய ராஜ்யத்துல நீதிமான்கள் என்ன ஆவாங்க? ஆட்சி செய்வாங்க. ஆனா அநீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க? துன்பப்படுவாங்க. இதுதான் நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடைசியா இறுதியா என்ன நடக்கும்னா, அந்த ஒரு 3ஆம் உலகம் அதோடைய 1000 வருஷ அரசாட்சியோட முடிவுல என்ன நடக்கும்னா, அநீதிமான்கள் முற்றிலும் என்ன ஆவாங்க? அழிச்சு போடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம். இந்த 3 உலகங்கள் அல்லது பெரிய கால பகுதிகள் அல்லது யுகங்கள் ஒவ்வொன்றிலும் மனுஷனை குறித்த தேவனுடைய திட்டமானது தனித்தன்மை உடையதும் வித்தியாசமானதாயும் இருந்தாலும் இவை ஒவ்வொன்றும் ஒரு மாபெரும் திட்டத்தின் ஒரு பகுதியே. இத்திட்டத்தில் முழுவதும் பூர்த்தியாகும் போது தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்தும். ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு உலகத்தின் திட்டங்களை நோக்கும் பொழுது ஆழ்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதில்லை. முதலாம் உலகம் வானமும் பூமியும் அல்லது அதன் ஒழுங்குமுறைகள் ஜல பிரளயத்தின் போது அழிந்து போனது.
இப்பொழுதிருக்கிற பொல்லாத உலகத்திற்கு சாத்தான் அதிபதியாய் இருப்பதாக நமது கர்த்தர் கூறியிருப்பதால் முதல் உலகம் தற்கால உலகத்திலிருந்து வேறுபட்ட முறையை உடையதாய் இருந்திருக்க வேண்டும். ஆகையால் இந்த பொல்லாத உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் ஜலப்பிரளயத்திற்கு முன்பு ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றலை பெற்றிருந்த போதும் போதுங்க. ஸோ இந்த ஒரு பேராகிராஃப்ல நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வாசிச்சோம். அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 3 உலகங்கள் இருக்கு. ஸோ இந்த 3 உலகத்துல தேவன் எப்படி அவருடைய தெய்வீக திட்டத்தை அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து எப்படி தனித்தனியா கையாள்றாரு. ஸோ இதை பத்தி யாராவது உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களா? எப்படி தேவன் தனித்தனியா கையாள்றார்? ஒருவேளை ஒரு உதாரணம் கொடுத்து நீங்க சொல்லலாம். அப்பா நீங்க ட்ரை பண்றீங்களா? முதலாம் உலகத்துல எப்படி தேவன் கையாள்றார், செகண்ட் வேர்ல்ட்ல அவர் எப்படி கையாள்றார், தேர்ட் வேர்ல்ட்ல அப்படி எப்படி கையாள போறாரு. ஒரு தேவனுடைய திட்டம். முதலாம் உலகத்துல சொல்லுங்க. தேவன் வந்து ஆதாம் மூலம் பேசியிருந்தாரு, அவர் மூலம் டீலிங் பண்ணாரு. இரண்டாம் உலகத்துல வந்து நோவா அவருடைய சந்ததியின் மூலம், மூன்றாம் உலகத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் சபைக்கு, மூன்றாம் உலகத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்து சபையும் உலகத்தாரும். ஓகே, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? தேவனுடைய வழிநடத்தல் 3 உலகத்துல எப்படி வேறுபட்டு இருக்கு சொல்லுங்க. பொறுமையா கையாளுறாரு. பிரதர் சொல்லுங்க. அது தெரியல பிரதர், இது நீங்களே சொல்லுங்க பிரதர். ஓகே, அன்பான சகோதர சகோதரிகளே, இது வந்து சொல்லுங்க பிரதர். முதலாம் உலகத்துல வந்து தேவன் வந்து நேரடியா தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினார் பிரதர், வழிநடத்தினாரு, அவருடைய வார்த்தை கொடுத்தாரு. ஹலோ கேக்குதுங்க, சொல்லுங்க பிரதர். அப்புறம் அந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட வார்த்தை மூலம் தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் இது பண்ணார் பிரதர், அவருடைய வார்த்தையை கொண்டு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவே அமிச்சார் பிரதர், அவங்க ஏத்துக்காததுனால தான் பிரதர் இந்த மாதிரி சூழ்நிலை. ஓகே, வெரி குட். சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பாயிண்ட், பார்த்திபன் பிரதரோ அவங்க வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க, நம்மளுடைய சகோதரியும் நல்ல முயற்சி பண்ணாங்க. தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒண்ணு. ஆனா தேவன் எல்லா யுகத்திலையும் வந்து ஜனங்களை ஒரே போல அவர் வந்து கையாள்றாரான்னா அது அப்படி கையாள்றது. இப்ப முதலாம் உலகத்துல வாழ்ந்த ஜனங்களோ இல்ல முற்பிதாக்களை நம்ம எடுத்துக்கணும், அவங்க 2 பேரையும் தேவன் ஒரே மாதிரி அவர் கையாண்டாரா? இல்ல. இப்போ முற்பிதாக்கள் எப்படி கையாண்டாரோ அதே போல இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கையாண்டாரா? இல்ல. இஸ்ரேல் ஜனங்களை எப்படி கையாண்டாரோ அதே போல சபையை அவர் அப்படி கையாள்றாரா? இல்ல. ஸோ நம்ம தேவனோட தெய்வீக திட்டத்துல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அவருடைய திட்டம் ஒண்ணுதான், மனு குலத்தை ரட்சிக்கணும். ஆனா வெவ்வேறு ஜனங்கள் மூலியமா ஒரு வித்தியாசமா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது தனித்தன்மையோட அவர் என்ன பண்றாருன்னா அவரு கையாள்றாரு. அதுல முதலாம் உலகத்தை தேவன் எப்படி கையாண்டார், இப்போ அதை தான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ஆகையால் இந்த பொல்லாத உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் ஜலப்பிரளயத்திற்கு முன்பு ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றலை பெற்றிருந்த போது அவன் முதல் உலகத்திற்கு அதிபதியாக இருக்கவில்லை. ஜலப்பிரளயத்தின் காலத்தில் தேவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தன என்று அநேக வேத வசனங்கள் வெளிச்சம் காட்டுவதால் அது அவருடைய முழு திட்டத்தின் ஆழ்ந்த அறிவை கொடுக்கிறது. முதல் உலகம் அல்லது ஜலப்பிரளயத்திற்கு முந்திய யுகம் தேவதூதரின் விசேஷ ஆளுகைக்கும் மேற்பார்வைக்கும் உட்பட்டிருந்தது என்பது விழுந்து போன மனுக்குலத்தை சீர்படுத்துவதற்காக இவர்களால் முடிந்த வரைக்கும்
முயற்சி செய்யவே இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்தது என்பது இதன் மூலம் அறியப்படுகிறது. போதும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை எப்படி அவர் கையாள்றாரு நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பார்த்திபன் பிரதர் ஒரு பாயிண்ட் சொன்னார். என்னன்னா, அவர் தீர்க்கதரிசி அமைச்சாரு, கடைசியில் அவருடைய மகனே அமைச்சாரு. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேவன் பயன்படுத்துறாரு. சரி, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப்ல சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது ஒரு கேள்வியோட நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த உலகத்துக்கு மாத்திரம், 2ஆம் உலகத்துக்கு மாத்திரம் ஏன் தேவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான சாத்தான், இல்லைன்னா இந்த ஒரு தற்கால தீமையின் உலகம்னு ஏன் பேர் வச்சார்? ஏன் 1ஆம் உலகத்துல சாத்தான் இல்லையா? ஏன் அந்த ஒரு யுகத்துல, அந்த ஒரு உலகத்துல வந்து பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லாம ஏன் 2வது உலகத்தை மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு? யாராவது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஜஸ்ட் இப்பதான் நம்ம வாசிச்சோம். சாத்தானுக்கு இந்த அதிகாரம் எதுக்கு கொடுத்தாருன்னா பிரதர், சொல்லுங்க. இதுலதான் இவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த புது சிருஷ்டி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதுக்காக தான் சாத்தானுக்கு இந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு தேவன். பியூட்டிஃபுல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல வரக்கூடிய பாயிண்ட். இப்ப இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிபதி தேவன் அனுமதிச்ச காரணம் என்னன்னு பார்க்கும்போது, புது சிருஷ்டிக்கு அவங்க வந்து சோதிக்கும் போது புது சிருஷ்டி அப்படின்னு நிக்கிறாங்கன்னு எனக்குரிய ஒரு பாயிண்ட். வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல வந்து பிரசன்ட் ஈவல் வேர்ல்டுன்னு சொல்லாம செகண்ட் வேர்ல்ட மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றாருன்னு? சிஸ்டர்ஸ், இல்லையா? ஓகே. தேவன் வந்துட்டு ஆஹ், சாத்தான்ற தூதன் வந்து முதல்ல தேவனுடைய பிரதான தூதனா இருந்தாரு. அவர் வந்து அவருடைய வேலையை செய்யறதுக்காக பூமியில அவர் அனுப்பும்போது மனுக்குலத்தை ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஆஹ், தீமைக்கு எடுத்துட்டு போயிடணுன்ற ஒரு எண்ணம் ஆயிடுச்சு அவருக்கு. இவங்கள வந்து நான் காக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவங்கள வந்து அந்த எண்ணம் வந்து அவர் வந்து சாத்தானா மாறிச்சு. அதனால வந்து அவர் ஆதாமை வந்து முதல் விழுகைக்கு எடுத்துட்டு போயிட்டார், ஆதாமியாவால. அந்த விழுகையிலேருந்து அப்படியே வரும்பொழுது நோவா காலத்துல இருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புன்னு ஒரு சந்ததியே அப்படியே தேசமா வந்து அவங்களும் ஒவ்வொருத்தரா விழுகைக்கு கொண்டுட்டு போகும்போது சுவிசேஷம் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேயும் வந்து தேவ பிள்ளைகளை விழுகைக்காக கொண்டு வரும்போது இந்த பிரபஞ்சம் வந்துட்டு அவருடைய ஆளுகைக்காக நின்று போச்சு. ஒவ்வொரு விஷயமா வந்து அது வந்து அதிபதியா அவர் Okay. நின்று வேலை செஞ்சாருன்றதுனால இது பொல்லாத பிரபஞ்சத்தின் அதிபதி ஆயிட்டார் அவரு. இன்னுமா அந்த வேலையை அவர் அப்படியே தொடர்ந்து தான் இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு ஜனங்களும் அவர் வந்து விலக செய்து பண்ணிட்டாரு. விலக செய்து விலக செய்து பிரபஞ்சத்தின் அதிகாரி அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு பேர் வந்துச்சு. சரி. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய டிவைன் பிளான் சார்ட்டை மறுபடியும் கவனிக்கலாம். ஏன் செகண்ட் வேர்ல்டு வந்து 2ஆம் உலகம் வந்து இப்பிரபஞ்சத்தின் அதிகாரி கையில் இருக்கு? ஏன் பிரசன்ட் வேர்ல்டு இப்பொழுது தீமை செய்யக்கூடிய உலகம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்க்கும்போது, ஏன் 1ஆம் உலகத்துல சாத்தான் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, சாத்தான் இருந்தார். ஆனா எப்படி இருந்தாரு? தனியா இருந்தார். பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. சாத்தான் மாத்திரம் இருந்தார். ஆனா முதல் உலகத்துடைய அழிவு, அந்த ஒரு 1ஆம் உலகம் அழியும் போது சாத்தானோட யார் சேர்ந்துட்டாங்க? விழுந்து போனது. விழுந்து போன தேவதூதர்களும் சேர்ந்துட்டாங்க. தனியா இருந்த சாத்தானு இப்ப இந்த விழுந்து போன தேவதூதர்கள் வந்து சேரும் போது தனியா இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? அதிபதியா மாறிட்டார். முதல் பாயிண்ட் புரியுதுங்களா? ஏன்னா இப்போ விழுந்து போன தேவதூதர்கள் யாரோட கையோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னா சாத்தானோடைய கண்ட்ரோல். இந்த செகண்ட் வேர்ல்டு முழுவதும் சாத்தானும் விழுந்து போன தேவதூதர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா எல்லா ஜனங்களையும் மோசம் போக்குறாங்க. இதுக்கு முன்னாடி தேவனுடைய திட்டத்துல 1ஆம் உலகத்துல அப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அப்படி இல்லை, சாத்தான் மாத்திரம் தான் இருந்தார். சரி, இப்போ அது ஒரு பாயிண்ட்.
சாத்தான் விழுந்து போன தூதர்கள், அது கீழே யார் வந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த மனுஷங்க தனிப்பட்ட விதத்துல ஜனங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். இது வந்து முதலாம் உலகத்துல இல்ல, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆளுகை செய்யுது. பேக்ரவுண்ட் யாருன்னு பார்த்தா சாத்தான், விழுந்து போன தூதர்கள். ஸோ அதனால தான் இந்த இரண்டாம் உலகத்தை பார்க்கும்போது பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட், இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்றதுங்க, பொல்லாத உலகம், பிரபஞ்சம்னு சொல்றோம். ஓகேங்களா, தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய அனுமதியின் மூலம் தேவதூதர்கள் இதை முயற்சி செய்ய ஆவலாய் இருந்தனர் என்பதில் சந்தேகம் இல்லை. எனினும் சிருஷ்டிப்பின் பணி நிறைவு பெறும் பொழுது தேவதூதர்கள் பாடி கெம்பீரித்ததால் பூமி கடத்த காரியங்களில் அவர்கள் கொண்டிருந்த ஆர்வம் வெளிப்பட்டது. யோபு 38:7. முதலாம் உலகத்தில் அதிகாரம் செய்ய தேவதூதர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் மனுஷர்களை மீட்பதில் ஜெயம் கொள்ள முடியவில்லை என்று அந்த யுகத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நிரூபிக்கின்றன. அதோடு கூட அப்போஸ்தலர் கடந்த கால வருங்கால யுகங்களை பற்றிய தேவ திட்டங்களை தற்கால தீமை நிறைந்த யுகத்தோடு வேற்றுமைப்படுத்தி கூறும் பொழுது இனி வரும் உலகத்தை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. எபிரியர் 2:5 என்று கூறியதன் மூலம் முதல் உலகம் தேவ தூதர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததையும் இனி வர இருக்கின்ற உலகம் நம் கர்த்தரும் அவரது உடன் சுதந்திரர்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கும் என்று அறிகின்றோம். இது தற்கால தீமை நிறைந்த உலகத்தை காட்டிலும் அதிக நீதியுள்ள ஆட்சியாக இருப்பதோடு கூட முதல் உலகத்தில் ஆட்சி செய்த தேவதூதரின் ஆட்சியை காட்டிலும் அதிக வெற்றிகரமானதாக இருக்கும். தேவதூதர்கள் உலகத்தை சீர்படுத்த முடியாததால் மனுஷரது தீமை அளவுக்கு அதிகமாய் இருந்ததால் தேவன் தம் கோபத்தாலும் நீதியின் எரிச்சலினாலும் ஜலப்பிரளயத்தில் 8 நபர்களை தவிர மற்ற அனைவரும் அழித்தார். ஆதியாகம் 7:13. ஆமாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம வாசிச்ச இந்த ஒரு காரியத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? முதலாம் உலகம் தேவன் நாசம் செஞ்ச காரணம் என்ன? யாராவது அன்வைஸ் பண்ணி சொல்லுங்க. தேவதூதர்கள் பாவம் பண்ணாத. வெரி குட் சிஸ்டர். தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பாவம் பண்ணிட்டாங்க. சோ அவங்களுடைய பாவம் என்னன்னு சொல்ல முடியுங்களா? அவங்க என்ன பாவம் பண்ணிட்டாங்க? அதான் அந்த பொண்ணுங்களை இந்த மாதிரி இது பண்ணாங்க. ஆமா, இவங்க என்னன்னா மனுஷ குமார்த்திகளை வந்து தேவதூதர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால என்ன விளைவாச்சுங்க? அதனால பாவத்தில் விழுந்துட்டாங்க. ஓகே, குட். அதனால அவங்களுக்கு என்ன முதலாம் உலகம் அழிஞ்சிச்சு பிரதர். அதனாலதான். ஓகே, வெரி குட் சிஸ்டர். சோ இதனால வந்து முதலாம் உலகம் அழிஞ்சது நம்ம பார்க்கணும். சரி, 1000 வருஷ அரசாட்சியில யார் ஆளுகை செய்வாங்க? யார் ஆளுகை செய்வாங்க 1000 இயர்ஸ்ல? பிரதர் என்ன பிரதர் சொன்னீங்க? அதுக்கு புரியல. 1000 வருஷ அரசாட்சியில யார் ஆளுகை செய்வாங்க? இயேசு கிறிஸ்து செய்றாரு 1000 வருஷத்துல பிரதர். ஆமா, புது சிருஷ்டி பிரதர். ஓகே, அது ரெண்டும் நீங்க சொல்லிடுறீங்களா? இயேசு கிறிஸ்துவும் புது சிருஷ்டி. இப்ப நாம இருக்கிற சொல்லுங்க 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 சொல்லுங்க. 1000 வருட அரசாட்சியில முற்பிதாக்கள் பிரதர். அது பூமியில. ஆனா யாரு ஆட்சி செய்வாங்க? யாரோட கண்ட்ரோல்ல இந்த உலகம் ஃபுல்லா வந்துரும்? இயேசு கிறிஸ்து கண்ட்ரோல் பிரதர். இயேசு கிறிஸ்துவும் சபையும் பிரதர். ஆமா, இயேசு கிறிஸ்துவும் சபையும். சோ இந்த ஆமா, வெரி குட் பிரதர். சரி, இந்த பாயிண்ட் ஏன் நம்ம சொன்னோம்னு பார்க்கும்போது, முதலாம் உலகத்துல தேவன் என்ன பண்ணாருன்னா தேவ தூதர்களை அனுப்பிச்சாங்க இந்த உலகத்தை சீர்படுத்துறதுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சகோதரி சொன்ன மாதிரி அவங்க மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது முதலாம் உலகத்தை அழிச்சிட்டாரு. ஆனா 1000 வருஷம் அரசாட்சியில அவர் யார் கையில கொடுக்கறது இல்ல, தேவ தூதர்கள் கையில கொடுக்கறது. மாறாக யார் கையில கொடுக்குறாருன்னா கர்த்தர் இயேசு கையிலயும் சபை கையிலயும் கொடுக்குறாரு. அது வந்து முதலாம் உலகத்துல
அந்த ஒரு காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது போயிடுச்சு. ஆனா அந்த 1000 வருஷம் அரசாட்சியில கண்டிப்பா கர்த்தர் இயேசுவ சபையை என்ன பண்ண மாட்டாங்க, இந்த பூமியை நாசம் செய்ய மாட்டாங்க. மாறாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பூமியை நீதி உள்ள ஆட்சியும் ஆசீர்வாதமாக அவங்க இந்த ஒரு மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பாங்கன்னு நினைப்பாங்க. சரி, அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ வந்து அந்த ஒரு முதலாம் உலகத்திலிருந்து எத்தனை பேர் தப்பிச்சு போனாங்க? How many people did they escape from the 8 பேர். 8 பேர். வெரி குட். நோவா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார். சரிங்க. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரரும் ஆகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பாருங்க, நோவா, நோவோட மனைவி, அவங்களுடைய 3 குமாரர்கள், அவங்களுடைய மனைவிகள், மொத்தம் 8 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது முதலாம் உலகத்திலிருந்து 2ஆம் உலகத்துக்கு அவங்க கடந்து வந்துட்டாங்க. அடுத்த பேராகிராஃப் நம்ம வாசிக்கலாம். தற்கால பொல்லாத உலகில் மனுஷன் தன்னைத்தானே ஆளும் அதிகாரத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் விழுந்து போனதின் நிமித்தம் அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தானின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறான். ஜலப்பிரயாணத்திலிருந்து தற்காலம் வரையிலும் உள்ள நீண்ட காலப்பகுதியில் சாத்தான் தன் உபயோக தந்திரத்தினாலே தனது ரகசிய நிர்வாக இயந்திரம் மூலம் மனுக்குலத்தை ஆட்சி செய்து வருகிறான். சாத்தானுடைய அதிகாரத்தின் கீழ் நடக்கும் இந்த மனுஷ ஆளுகையின் முயற்சி இதுவரை சம்பவித்திராத மகா உபத்திரவ காலத்தின் முடிவடையும். இப்படியாக தேவதூதரின் அதிகாரத்தினால் இவ்வுலகம் மனுக்குலத்தை காப்பாற்ற முடியாது என்பதும், இவ்விதமே மனுஷனுடைய சுய முயற்சிகளாலும் திருப்திகரமான நிலைமையை அடைய முடியாது என்பதும் நிரூபணமாகும். ஓகே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பேராகிராஃப்ல நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, கண்டிப்பா சாத்தான், விழுந்து போன தூதர்கள் இந்த மனுக்குலத்தை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆட்சி செய்றாங்க. சரி, இந்த ஒரு பூமி எப்படி முடிவுக்கு வரும்? ஒருவேளை அந்த முடிவுக்கு பேர் என்ன? அது எப்படி முடிவுக்கு வரும்? ஒருவேளை உங்களுக்கு இந்த பூமி முடிவுக்கு வருது இல்லைங்களா? பைபிள்ல என்னென்ன பேர் கொடுத்துருக்குறாங்க, நீங்க ட்ரை பண்றீங்களா? ஒருவேளை வால்யூம்ல கூட அந்த ஒரு வார்த்தையை படிச்சோம், நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த உலகத்தோடைய முடிவுக்கு கர்த்தர் தேவன் அவருடைய வேத வசனத்துல என்னென்ன பேர் வச்சிருக்கிறார்? இளையராஜா பிரதர், ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, நீங்க கூட சொல்லலாம். இந்த உலகத்தோடைய 2ஆம் உலகத்தோடைய முடிவு பைபிள்ல என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? அது எப்படி முடியும்? ஒருவேளை வால்யூம்ல நீங்க படிச்சு பாருங்க, அந்த வார்த்தை வரும். 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பிரதர் வந்து அந்த ஒரு பாடம் எடுத்தாரு. இதுக்கு மேல க்ளூ கேட்காதீங்க, கிடைக்காது. பிரதர் சொல்லுங்க brother. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பார்த்திபன் பிரதர், நீங்க ட்ரை பண்றீங்களா? பிரதர், சொல்லுங்க சொல்லுங்க. நீங்களும் இந்த செய்திகளை கேட்பீர்கள். ஓகே, வேற 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 முடிவு வார்த்தை? முடிவு காலம். வேற ஏதாவது? யுத்தங்களும் செய்தி, முடிவு காலம், வேற ஏதாவது வார்த்தை வசனம் இருக்கு? சாத்தானையும் அதோடைய அமைப்பையும் தேவன் எந்த ஒரு சூழல்ல அதை வந்து அழிச்சு போடுவார்னு இந்த வார்த்தை இருக்கு. யாராவது சொல்றீங்களா? அது என்ன ஒரு நேரம்? அது எந்த ஒரு காலம்? அது ராக்காலமா பிரதர்? அது ராக்காலம். சரி, ஓகே. வேற 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 ஏதாவது பேர் இருக்கா?
அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம வந்து சொல்லுங்க. தெரியல பிரதர், சொல்லுங்க. ஓகே. Brother, is it paradised? It is paradise. You mean paradise to come? That's what you wanted. Yes, yes. Okay. No, at the end of the second world, there is some terminology in Bible. Okay. So what and all names you remember, sister? Our brother Christy also, he delivered the God's message on that word. Could you able to try those things? What is that word That is called? what I'll just think over. Wait, brother. Yeah, please. You can just look into the volume, page number 221. Okay. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க நீங்க பார்க்கும்போது இந்த இரண்டாம் உலகத்துடைய முடிவு பாருங்க, இதுதான் வந்து இரண்டாம் உலகத்தோட முடிவு. இந்த காலை பத்தி தான் ரசல் குறிப்பிடுறார். இந்த ஒரு காலத்தை பத்தி நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது நம்மளுடைய கர்த்தரே சொல்லியிருக்கிறார், அந்த ஒரு காலம் என்னன்னா மகா உபத்திரவத்தின் காலம். மகா உபத்திரவத்தின் காலம், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், இல்லைன்னா ஹார்மகதோன் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், மகா உபத்திரவத்தின் காலம். ஸோ இந்த மகா உபத்திரவத்தின் காலத்துல என்ன நடக்கும்? சாத்தான், விழுந்து போன தூதர்கள், அவங்களுடைய அமைப்புகள் தேவன் என்ன பண்ணுவார்? நாசம் செய்வார். நம்ம பார்க்கறோம். சரிங்க, லாஸ்ட் ஒரு சின்ன பேராகிராஃப் படிச்சுட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டின் இரண்டாம் பெரிய உலகம் பி மூன்றாம் வெவ்வேறு யுகங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. ஸோ இப்போ ஒரே ஒரு சின்ன இவை ஒவ்வொன்றும் தேவ திட்டத்தின் வளர்ச்சியின் முன்னேற்ற பாதையின் படிக்கட்டுகளாக இருக்கிறது. போதும். ஸோ இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த இரண்டாம் உலகம் தான் ரொம்ப முக்கியமான உலகம். ஸோ இந்த இரண்டாம் உலகத்தை எத்தனையா நம்ம பிரிக்கலாம்? இந்த இரண்டாம் உலகக்குள்ள எவ்வளவு யுகங்கள் இருக்கு? இது மாத்திரம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, லெட் மீ ரெண்டு உலகம் brother. இரண்டாம் உலகத்துக்குள்ள எத்தனை யுகங்கள் இருக்கு? 2 யுகம், யூத யுகம், சுவிசேஷ யுகம். வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? முற்பிதாக்களின் யுகம் 3 brother. அப்ப 3 இருக்கு. வெரி குட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுங்க, வரிசைப்படுத்தி சொல்லிடுங்க. முற்பிதாக்களின் யுகம். ஓகே. டி இ யூத யுகம், எஃப் வந்து சுவிசேஷ யுகம். வெரி குட் சிஸ்டர், வெரி குட். ஸோ இந்த காரியம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அடுத்த வாரம் நம்ம இது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணலாங்க, தியானிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் கூட நீங்க படிச்சுன்னு வாங்க. நிறைய விஷயம் நம்ம இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பாடத்தை எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஒரு பேஜ்ல நம்ம நிறைவு செஞ்சோம்னா பேஜ் நம்பர் 221. பேஜ் நம்பர் 221 இங்கிலீஷ்ல வந்து தேர்ட் பேரா. தமிழ்ல நம்ம பார்க்கும் போதுங்க 278வது பக்கத்துல முதல் பேரா, சின்ன குட்டி பேரா இருக்கும். அதுல இருந்து நம்ம இந்த வால்யூம் ஸ்டடியை தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.